ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி பாரதியை தேடி லதா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி அவங்க அம்மா சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நம்ம பார்த்தியாம்மா, அவள் கடைசி வரைக்கும் என்னை விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் பாரதிக்கிட்டேருந்து எல்லா உண்மையும் மறைச்சேன். அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகம் பூரா சுற்றி சந்தோஷமாக வாழணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் ஒரு உண்மையை மறைச்சி வச்சாலும் அந்த உண்மை வெளியே கொண்டு தீருமா? அதுதாம்மா இயற்கை. நான் இப்போ பார்த்தியா இப்படி ஆகிப்போச்சு. இப்போ பாரதியை நான் எங்கேன்னு போய் தேட போகிறேன்னே தெரில. தமிழும் வீட்டில் ரத்னம் அவர்கிட்ட மாமா கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனால் அவர் அவங்களுக்குமே தெரியல வேறு எங்கே போயிருப்பா அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க இடமே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, பேசாமல் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாப்புல ஆதி. அந்த சமயத்தில் சாரதா தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அவன் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பா. இப்போ ரத்னம் ஐயா அவர் ஏற்றுக்கலையா, அதே மாதிரி தான் உன்னை மகனாக ஏற்றுக்கிட்ட மாதிரி பாரதியும் ஏற்றுப்பா. நீ முதல்ல புரிஞ்சுக்க. நீ ஏன் லதா வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கக்கூடாது? அவள் அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு அவள் மட்டும்தானே. நீ ஏன் அவள் வீட்டில் போய் லதா வீட்டில் போய் தேடி பார்க்கக்கூடாது? அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவளுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னோடனே, நீ சொல்கிறது கரெக்டு தான்மா. அவளோட ஃப்ரெண்டு நிச்சயமாக மனசு சரியில்லைன்னா லதா கிட்ட மட்டும்தான் போய் பேசுவா. நான் போய் லதா வீட்டில் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆதி. இந்த பக்கம் கரெக்டாக லதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே தான் பாரதி இருக்காங்க, தமிழ் பாப்பாவும் இருக்காங்க. டக்குன்னு ஆதியை பார்த்தோன்னா லதா தடுமாறுறாங்க. ஆதி வந்திருக்காப்புல அப்படின்னு. நான் இருக்கிறது எங்கேயும் காரணம் கொண்டு சொல்லிடாத அப்படின்னோடனே, சரி நான் சொல்லலை, நீ போய் ரூமில் ஒளிஞ்சிக்க அப்படின்னோடனே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பாரதி வீட்டில் இருக்காளா அப்படின்னு லதா கிட்ட கேட்டோன்னே, என்ன ஆதி சார், நீங்கள் இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கீங்க, என்ன தேடி வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாரதி இருக்காங்களான்னு கேட்குறீங்க, என்ன விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னப்போ, லதா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடுறாப்புல. என்னால் பாரதியும் தமிழும் இல்லாமல் இருக்கவே முடியல. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு வேளை பாரதியோ இல்லை தமிழோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் தேடி கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. வந்தாங்கன்னா என்கிட்ட மறக்காமல் சொல்லிடுறியா அப்படின்னோடனே, சரி சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ரூமில் போய் பார்க்கலான்னு போகிறாங்க. கேசவ் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் வெளியில் டூர் போயிருக்காப்புல, இனிமேல் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வெளியில் வராங்க. கேட்டுக்கிட்ட வந்தோன்னே ஒரு செகண்ட் ஆதி மனசில் கையை வச்சு பார்க்குறாங்க. கரெக்டாக ஆதிக்கு தெரியுது. பட் இருந்தாலும் டக்குன்னு ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குறாங்க. தமிழ் இப்போ வாயை திறந்து அப்பான்னு கூப்பிட வர்றப்ப நீ வாயை திறக்காத அப்படின்னு சொல்லி தமிழ் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க பாரதி. டக்குன்னு வர்றதை பார்த்தோன்னா உள்ளே போய் அழைச்சிட்டு போயிடுறாங்க தமிழை. என் மனசு என்றைக்குமே பொய் சொல்லாது. ஒரு வேளை இங்கே இல்லை, சப்போஸ் வந்தால் என்கிட்ட தகவலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு பாரதிக்கு செம்ம கோவத்தில் கண்ணா பண்ணான்னு தமிழ் திட்டுறாங்க. அப்பா பார்த்தியா எவ்வளோ ஆசையாக நம்ம இல்லைன்னு சொன்னோன்னே ஏமாந்து போயிட்டாங்க. என்னையும் பேச விட மாட்டேங்கிற. நான் தாத்தா வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், என்னை திடீர்னு அங்கேருந்து வேற அழைச்சி விட்டுட்டு வந்துட்டேன். நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் உன் மேலே செம கோவமாக இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறப்ப, இங்கே பாரு, தேவையில்லாத அதிக பிரசங்கித்தனமாலாம் பேசக்கூடாது. நான் சொன்னால் காரணமாக இருக்கும். இனிமேல் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே லதா கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நான் இங்கே இருக்கிறது சிரமமாக இருந்தால் சொல்லிடு, தேவையில்லாமல் அவர்கிட்ட தகவல்லாம் சொல்லிடாத அப்படின்னா நான் இப்போயே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இல்லை அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரம் அமைதியார், அவள் சின்ன பொண்ணு கேட்க தான் செய்வான். இல்லைம்மா, இனிமேல் நான் அப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறியா? ஆமாம் பேசக்கூடாது அப்படின்னா, அவர் ரொம்ப நல்ல என் ஃப்ரெண்டு எந்த தப்பும் பண்ண மாட்டார், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நீ முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிறப்ப, நீ உனக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசாத, அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக அறிவு ஸ்வேதா கிட்ட, நான் நினச்சி கூட பார்க்கல, பாரதிக்கு ரொம்ப ரோஷம் அதிகம், அதனால தான் கிளம்பி போயிட்டா, ஒருவேளை திரும்பி வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அறிவு சொல்லி லதா வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆள். அப்போ ஒரு வேளை பாரதி வரமாட்டாங்க, வந்தான்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதை பண்ணி வேலையை முடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதிக்கு அங்கே ஒரு பிரச்சனை காத்திருக்கு. நிச்சயமாக ஆதி தான் காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன்.
இந்த பக்கம் என்னடான்னா பாரதிக்கு வந்து அழுதுட்டு இருக்கப்போ வந்து பாலை கொடுத்து ஆறுதல் படுத்துகிறாங்க லதா. பாரதி அந்த பக்கம் நவுந்து போனோன்னு ஃபோனை எடுத்து ஆதிக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி நான் லதா வீட்டில் தான்ப்பா இருக்கோம், அதனால் நீங்களே வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து எங்களை 2 பேரையும் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு ஆதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பாரதி வந்து பார்த்துட்டு பட்லாருன்னு தமிழை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அடிக்காத என் பொண்ணு அப்படின்னு ஆதி ஃபோனில் கெஞ்சுறாங்க. அதோட முடியுது.